தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடைக்கின் அன்பு வணக்கம். செந்தில் பாலாஜி அந்த விஷயம்தான் இப்போ பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலாம். செந்தில் பாலாஜி ஏன் கார்னர் வச்சுருக்காங்கன்னு நிறைய விஷயத்த நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ அந்த எஃப்ஐஆர் ஒன்று போடப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி அப்புறம் முன்னாள் டாஸ்மாக் ஐஏஎஸ் அதிகாரி முன்னாள் சேர்மனாக இருந்தார் இல்லையா விசாகன் உட்பட பல பேர் மீது வழக்கு பல பிரிவுகளின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலாம். அவர் முன்ஜாமீனுக்கு போனார். முன்ஜாமீன் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தால் உச்சநீதிமன்றம் போயிருக்காரு. அந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு அவசர வழக்காக எடுப்பதாக சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம். இதுதான் இப்போ உள்ள ஸ்டேட்டஸு. இன்றைக்கு அவர் போய் கையெழுத்து போட போகல. அவர் ஏற்கனவே நிபந்தனை ஜாமீனில் தான் இருக்கார். அவர் போய் கையெழுத்து போட போகலை. ஏன் போல? இந்த வழக்கு என்ன? ஏன் செந்தில் பாலாஜியை விரட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க? இப்போ புதிதாக போடப்பட்டிருக்கிற இந்த வழக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டிருக்கு இல்லையா ஒரு வழக்கு, அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன? அது எதை தொட்டு எதை தொடர்ந்து அந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது? என்ன கேலி கூத்துக்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிந்த தகவலும் ப்ளஸ் நம்ம விசாரித்த தகவலையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான், நம்ம எதுவும் புதிதாக எந்த கற்பனையோட கதையெல்லாம் கிடையாது. எஃப்ஐஆரில் சொல்லப்பட்ட விஷயம் நமக்கு ஏற்படுகிற சந்தேகம் வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக காவல்துறையும் தாவேக அரசும் என்ன ஒரு ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எதை சொல்வதற்கு முயற்சி எடுக்கிறார்கள், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க அன்பு நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பல விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். செந்தில் பாலாஜி திமுகவுடைய மிக முக்கியமான ஒரு ஐகான் மனிதராக இருக்கிறாரு. அப்புறம் அங்கிருந்து அவர் திமுகவுக்கு வந்த பிறகு திமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக மாறி போயிருக்காரு. அவர் இருக்கிற இடங்கள்லாம் வெற்றி கட்டாயம் உண்டு அப்படின்றதுனால அவரை தொடர்ச்சியாக எல்லாருடைய பார்வையிலும் அவர் வந்துக்கிட்டே இருக்காரு. என்ன சொல்கிறதுன்னா, திமுகவுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். கிட்டத்தட்ட இடி அவரை கைது பண்ணாங்க. 23 அவர் மீது வழக்கெல்லாம் போட்டாங்க. இடி கைது பண்ணாங்க. கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டு வரைக்கும் அவர் சிறையில் இருந்தார். ஆனால் இடியால் அவர் எதற்காக கைது செய்தோமோ அந்த விஷயத்தில் அவரிடமிருந்து எந்த விதமான ஆவணங்களையோ ஆதாரங்களையோ எடுக்க முடியல. சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ண முடியலன்னு அந்த வழக்கிலிருந்து கடைசியில் ஜாமீன் பெற்று வெளியில் வந்தார். இப்போ அவர் ஜாமீனில் தான் இருக்கார். என்ன வழக்கு? இடி போட்ட வழக்கு அப்படின்னா, இடி டாஸ்மாக் அதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு, மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, பெரிய கோடிகளில் பயங்கரமான விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி தான் செந்தில் பாலாஜி அப்போதைய டாஸ்மாக் இயக்குனராக இருந்த விசாகன் உட்பட பல பேர் மீது வழக்கு போட்டது. அதில் ஒரு சினிமா தயாரிப்பாளரும் சிக்கினார். அந்த சினிமா தயாரிப்பாளர் நிறைய படங்களை எடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் அவர் மீதும் வழக்கு பதியப்படுது. அவர் வீட்டிலலாம் போய் ரெய்டெல்லாம் பண்ணாங்க. பயங்கரமாக சோதனைகள்லாம் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி தான் அது ஒரு பெருசாக ப்ராபகண்டா பண்ணாங்க. அப்போ பாஜக அரசாங்கம் எப்படியாவது திமுகவை தன் கையில் எடுத்துடணும்னு சொல்லி செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ளே போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துச்சு. இடியால் எந்த விதமான இங்கேருந்து ஒரு செங்கலை கூட அங்கே பிடுங்கி வைக்க முடியல. அவங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அவரை என்னென்னமோ டார்ச்சர் பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். அவருக்கு நெஞ்சு வலினாங்க. அப்புறம் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. ரொம்ப ஆள் மெலிந்து அப்படியே உருக்குலைந்து தான் அவர் சிறையிலேருந்து வெளியில் வந்தார். வந்த பிறகு அவர் ஜாமீனில் வெளியில் வந்துட்டார். மீது குற்றச்சாட்டு சொல்வதற்கோ இல்லை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கோ அந்த டேட்டு தள்ளி போன பிறகு அவரை சிறையில் வைக்க முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் கேஸெல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, நாங்கள் ஜாமீன் கொடுத்துட்றோன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு ஜாமீன் கொடுத்துருச்சு. அந்த அடிப்படையில் அவர் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்த பிறகு அவர் மீதான அந்த குற்றச்சாட்டு என்ன ஆச்சுன்னே தெரியல. அது அப்படியே இருக்கிறது. இதுக்கிடையில் செந்தில் பாலாஜி உட்பட அந்த விசாகன் ஐஏஎஸ் உட்பட பல பேர் மீது வழக்கு போட்டாங்க இல்லையா. இடி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிச்சு. அதில் ஆகாஷ் பாஸ்கர்ன்ற தயாரிப்பாளரும் சேர்த்துருந்தாங்க. இப்போ இடையில என்ன நடந்ததுன்னா, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க, இதில் எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. ஸோ அதனால் இந்த வழக்கில் இவர்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லும்போது எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, எந்த விதமான மேல் நடவடிக்கையும் இந்த வழக்கில் குறிப்பிட்ட அந்த வழக்கிலிருந்து மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்டே கொடுத்துச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வழக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 7958/2020
5 அந்த வழக்குல ஒரு ஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன நம்பர் சொன்னேன் தெரியுமா? நான் ஆக்சுவலாக வந்து 7958/2025 வழக்கில் இடி விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அந்த தடை இப்போது வரை நீடிக்கிறது. அந்த தடை வந்து அந்த ஸ்டே வந்து ஸ்டில் அது இருக்கு, அந்த தடை இருக்கு. அந்த கேஸ்ல எந்த கேஸ்ல 7958/2025 இப்போது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இல்லையா? அதாவது என்னன்னா 28ஆம் தேதி, இந்த கடந்த 28ஆம் தேதி ஒரு வழக்கு செந்தில் பாலாஜி திரும்ப விசாகன் உட்பட டாஸ்மாக் நிர்வாகிகள் அதிகாரிகள்லாம் சேர்த்து செந்தில் பாலாஜி உதவியாளர்னு சொல்லி பல பேர் மீது வழக்கு போட்டிருக்கு நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை. அந்த வழக்கை எதை காரணம் காட்டி அந்த வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், டாஸ்மாக்ல வந்து இவங்க கொள்முதல் பண்ணியதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. அதனால இதில் வந்து முகாந்திரம் இருக்கிறது, இதில் வந்து தவறு நடந்திருக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த வழக்கை வந்து இப்போ விஜிலன்ஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டிருக்காங்க. அதற்கு எதை அவங்க ஆதாரமாக காட்டுகிறார்கள் சொன்னால், இடி வந்து ஒரு கவுண்டர் அஃபிடவிட் போட்டிருந்தாங்க. அமலாக்கத்துறை ஏற்கனவே போட்ட வழக்கில் ஸ்டே கொடுத்தாச்சுங்க. ஸ்டே கொடுத்தப்ப அவங்க வந்து ஒரு கவுண்டர் அஃபிடவிட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த கவுண்டர் அஃபிடவிட்ல என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு அந்த கேஸ், எந்த கேஸ் ஏற்கனவே 7958/2025 ஒரு வழக்கு இருக்கு இல்லையா, அது ஏற்கனவே ஸ்டேல இருக்கு. அதே நம்பர்ல அந்த வழக்கு இப்போது ஸ்டேல இருக்கிறது தெரிஞ்சு போட்டாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. கவுண்டர் அஃபிடவிட்ல என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கோ அதையெல்லாம் மையமாக வைத்து, ஏன்னா அதில் ஏற்கனவே ஒரு 41 எஃப்ஐஆர்கள் இருக்குது. 41 எஃப்ஐஆர்கள் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பட் இவங்க போட்ட எஃப்ஐஆரில் அதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கான்னா அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மென்ஷன் ஆயிருக்கான்னு தெரியல. இன்னொரு விஷயம், நீங்கள் அந்த வழக்கை அப்படியே அதில் முகாந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ ஸ்டே இருக்கிற வழக்கை நீங்கள் தூசி தட்டுறதே ஃபஸ்ட்டு தப்பு. சரி, அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் செந்தில் பாலாஜியை டார்ச்சர் பண்ணி பிடிக்க போகிறோம், நாங்கள் எப்படியாவது அவரை பிடிப்போம், ஏன்னா எங்களுக்கு தேவை பார்ட்டி ஃபண்டுன்னு எங்கள் முதலமைச்சர் வந்து சட்டசபையில் சொல்லிட்டாரு, அதனால அதுக்காகவாவது நாங்கள் வந்து பிடிப்போம், எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, ஆணவம் இருக்குது, திமிர் இருக்குது, நாங்கள் பவர் இருக்குது, என்ன வேணால் சொல்லலாம், இதெல்லாம் இருக்குது, அதனால் நாங்கள் அவரை பிடிப்போம் அப்படின்னு அடிப்படையில் அதை வந்து அவங்க சரி பிடிக்கிறாங்க. அப்படியே அந்த கேஸையே அவங்க வந்து நடத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன். எஃப்ஐஆர் போட்டாச்சுங்க. எஃப்ஐஆர் போட்டால் இப்போ எஃப்ஐஆரில் செந்தில் பாலாஜி, விசாகன் உட்பட அதிகாரிகள்னு போடுறாங்க, உதவியாளர் பேரெல்லாம் போடுறாங்க. ஏற்கனவே இடி தாக்கல் பண்ண அந்த வழக்கில் 79 அதாவது 7958/2025 வழக்கில் அந்த தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் பேர் இருந்துச்சு. இப்போ அந்த வழக்கை அப்படியே அதில் முகாந்திரம் இருக்குது, அது வந்து இப்போ நாங்கள் வந்து 41 இடங்களில் நாங்கள் வந்து சோதனை பண்ணோம், அதுக்கு வந்து நீங்கள் வழக்கு பதிவதற்கான அனைத்து விஷயங்களும் அதில் இருக்குது, பிரைமா ஃபேசின்னு சொல்லப்படுகிற வழக்குக்கான முகாந்திரம் இருப்பதனால் நாங்கள் இந்த கேஸை எடுக்கிறோம்னு சொல்லக்கூடிய விஜிலன்ஸ் அதிகாரிகள், லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் ஏன் ஆகாஷ் பாஸ்கரனை விட்டுருக்காங்க? நீங்கள் நியாயமாக இருந்தால் அந்த வழக்கு இடி வழக்கு அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் மண்டேலியே நறுக்குன்னு கொட்டி இடிக்கு மூடிக்கிட்டு சும்மா இருன்னு சொல்லி ஸ்டே கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அதை தூசி தட்டுறேன்னு போயினீங்கன்னா அப்போ அதில் இருக்கிற எல்லாரும் ஏன்ப்பா நீங்கள் தயாரிப்பாளர் விட்டுட்டீங்க? சினிமாக்காரர் ஆட்சி கொண்டாருன்னா சினிமாக்காரர் விட்டுட்டீங்களா? என்ன உங்களுடைய நடைமுறைன்னு புரியலையே. உங்கள் டார்கெட்டு முழுக்க விசாகனா இல்லை வந்து அதிகாரிகளா, டாஸ்மாக் ஊழியர்களா, இல்லை டாஸ்மாக் அதிகாரிகளா, இல்லை வெறும் செந்தில் பாலாஜி மட்டுமா? உங்களுடைய நோக்கம் என்ன? ஏன்னா இது வரைக்கும் இந்த எஃப்ஐஆரில் இப்படியான வார்த்தைகளை சேர்த்ததே கிடையாது. பல புதிய வார்த்தைகளை உள்ளே சேர்த்துருக்காங்க. அதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால், கவுண்டர் அஃபிடவிட்டில் வந்து என்ன போட்டிருக்கோ இடி அதை அப்படியேவா நீங்கள் எடுப்பீங்க? அது எப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சொன்னது வந்து 2021-23 காலகட்டம்னு சொன்னாங்க. இவங்க 2021லேருந்து 25 வரைக்கும்னு முழுமையாக அதிமுக காலகட்டத்தில் எடுத்துட்டாங்க.
இது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் அஜெண்டாவுடைய அடுத்த வருஷனை சட்டப்படி சட்டத்துக்குள்ள புகுத்தி நமக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி யாரை வேணாலும் நாங்கள் வந்து என்ன வேணா செய்வோம்னு சொல்வதற்கான இன்னொரு திட்டமிடுதலே தாவேக அரசாங்கம் செய்கிறதா? அப்போ இதில் வந்து ஒரு நேர்மையான விசாரணை இருக்குமானா நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. இது பழிவாங்கிற உணர்ச்சியோடு பழிவாங்கும் அரசியல் தான் போகுது. இப்போ செந்தில் பாலாஜியுடைய அந்த முந்தைய வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் வழக்கு போட்ட இடியே கூப்பிட்டு மண்டையிலே நறுக்குன்னு கொட்டு வச்ச ஒரு விஷயம் அங்கே இருக்கு, ஒரு ஸ்டே இருக்கு. அந்த ஸ்டேவையே நீங்கள் வந்து அப்படியே பூசி மொழிகி ஜம்ப் பண்ணி ஓடி வந்து அந்த வழக்கில் அவங்க போட்ட கவுண்டர் அஃபிடவிட்டில் இதற்கெல்லாம் முகாந்திரம் இருக்கிறது அப்படின்றதுனால நாங்கள் வழக்கு எடுப்போம்னு சொல்லி எடுக்கிறீங்கன்னா மீண்டும் இந்த வழக்கை வந்து அவர் அங்கே போயிருக்காரு. செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட் போயிட்டாரு. இவங்க வந்து வேணும்னே என்னை வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, நான் ஏற்கனவே வந்து என் பேர் அதில் இல்லை, இப்போ என் பேரை சேர்த்துருக்காங்க. இன்னொரு விஷயம், இது வந்து முழுக்க முழுக்க டேரிங்காக தெரிகிறது, பச்சையாக தெரியுது, அசிங்கமான அரசியல், இது ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸு. அதனால் இதுலேருந்து எனக்கு ஜாமீன் கொடுக்கணும், என்னை துன்புறுத்துவதும் என்னை கைது செய்து சிறையில் வைப்பது மட்டும்தான் அவருடைய நோக்கம். அதை வச்சு அவங்க அஜெண்டா ட்ரை பண்ண பார்க்குறாங்க. ஒரு போலியான கட்டமைப்பு, கரூர் கேங் அப்படின்னு அந்த எஃப்ஐஆரில் எழுதுகிறாங்க. இதுலேருந்து தெரியுது அவங்களுக்கு இது மாதிரி எஃப்ஐஆர்லாம் வந்து அதாவது என்னென்னா இவங்க நோக்கம் செந்தில் பாலாஜியை டேமேஜ் பண்ணணும், அது மூலமாக திமுகவை டேமேஜ் பண்ணணும், அது மூலமாக திமுக ஊழல் கட்சின்னு சொல்ல வரணும். அதான் இவங்களுடைய நோக்கம். ஏன்னா செய்கிறது பூரா இவங்க தான். இன்னைக்கு பாருங்க, உதாரணத்துக்கு அரசு வழக்கறிஞர் நியமிச்சதில் 100 கோடிக்கு மேலே ஊழல் செய்திருப்பதாக அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. 3 லட்சத்துல 30 லட்சம் காசு வாங்குறாங்க. சமீபத்தில் கூட ஒரு ஆடியோ வந்திருக்கு, ஒரு அம்மா கேஸே போட்டிருக்காங்க, ஞான சௌந்தரியன்றவங்க. சமீபத்தில் ஒரு ஆடியோ, நீ மற்றவங்களாம் 15 லட்சம், நீ 12 லட்சம் கொடுத்தா போதும், உங்களுக்கு நான் வந்து அரசு வழக்கறிஞராக போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ பரவுது. அதுக்கப்புறம் மண் குவாரி, மூடப்பட்ட கல்குவாரிகள் திறப்பதற்கான பண பட்டுவாடா. இன்னைக்கு இப்போ பார்த்த இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு விஷயம் பார்த்தேன். ஒரு எம்எல்ஏக்கு ஒரு கல்குவாரி ஓனர் வந்து கார் வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. 25 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கி கொடுத்துருக்காருன்னு. கல்குவாரி ஓனர் ஏன் எம்எல்ஏ கார் வாங்கி கொடுத்தான்? அப்போ இதுக்கு பேர் என்ன? லஞ்சத்தில் வராதா இதெல்லாம்? யோகிய சக்திகள், தூய சக்திகள் இதுக்கு பதில் சொல்லுவாங்களா? ஆடம்பரமாக அமக்கலம் பண்ணுறதுக்கு, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு, இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் ரீல்ஸு. ஆய்வு நடத்த போகிறேன், புண்ணாக்கு நடத்த போகிறேன்றதெல்லாம் இதுதான். ஆனால் இது எல்லாத்துக்கும் இவங்க வைக்கிற டார்கெட் வந்து திமுக ஊழல் சக்தி, திமுக வந்து ஊழல் செய்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி இதுவரை ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவே இல்லை. இப்போ இவங்களுக்கு என்ன நோக்கம்னா, விஜிலன்ஸ் அதிகாரிகள் இப்போ ஏன் அருணை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து மாற்றினாங்கன்னா இதுதான் காரணம். லஞ்ச ஒழிப்புத்துறையில் அருண் வந்து பதவியில் வரும்போது அவரை வச்சு திமுக எம்எல்ஏக்களை, முன்னாள் அமைச்சர்களை, வந்து மாஜி அமைச்சர்களெல்லாம் பிடிக்கலாம், அவங்க மேலே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி வழக்கு நடந்துட்டு போட்டோம். அதுக்குள்ளே ஊழல்னு சொல்லி நம்ம வந்து பொதுமக்கள்கிட்ட ஒரு மாதிரி ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்தலான்னு தாவேகாவும் முதலமைச்சர் சப்பு விஜயும் முடிவு பண்ணாங்க. பட் ஆனால் அது நடக்கலை. எவ்வளவோ குட்டிக்காரன் அடிச்சு பார்த்தாங்க, ஏவாவேலுவை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நம்ம சிவசங்கரை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே நடக்கலை. கடைசியில் அவர் சிச்சி இந்த ஆளை வச்சுருந்தா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, இந்த ஆள் ரொம்ப சரியாக போகிறாருப்பா, சரியாக போகிறாலும் நமக்கு வராது, நம்ம சொல்கிறத செய்கிற ஆள் வேணும்னு அருணை தூக்கி எங்கேயோ அடிச்சுட்டு இப்போ ஒரு பெண்மணியை அதிகாரியாக போட்டிருக்காங்க, ஒரு பெண் அதிகாரியை அந்த இடத்துக்கு போட்டிருக்காங்க. அந்த அம்மா வந்து இப்போ ரொம்ப பயங்கர கரெக்டாக வேலை செய்கிற மாதிரி யார் கொடுக்குற ஐடியான்னு தெரியலங்க. இப்போ பாருங்களேன், ஸ்டே போடப்பட்ட ஒரு வழக்கை இப்போ தூசி தட்டி இவங்க ஒரு புது வழக்கு போகிறாங்க. இது வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்? நான் ஸ்டே கொடுத்துருக்கேன், அதில் போடப்பட்ட கவுண்டர் அஃபிடவிட்லேருந்து நீ இன்னொரு கேஸ் போடுவியா நீ அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்காதா? இப்போ போயிருக்காருல்ல சுப்ரீம் கோர்ட்டு. இப்போ தப்பா யாரோ ஐடியா கொடுத்து நம்ம இந்த தாவேக அரசாங்கத்தை அதிகாரம் இருக்குன்றதுனால தப்பாக டைவர்ஷன் பண்ணி கேவலப்பட வைக்கிறதுல மிக முக்கியமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கரூரில் செத்து போனவங்களுக்கு அரசு வேலை கொடுத்ததில் ஆரம்பித்து எல்லா இடங்களிலும் தாவேக அரசாங்கத்துக்கு சம்மட்டி அடி, செருப்படி கிடச்சிட்டே இருக்குது.
செய்கிறது பூரா ஏடா கூடமாக தப்பு தப்பாக செய்யுது, அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த விஷயத்திலையும் நம்ம செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட் போயிருக்கார். அந்த வழக்கு வருது விசாரணைக்கு. அப்போ விசாரணையில் இப்போ நமக்கே இவ்வளோ விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம விஷயங்கள் சொல்கிறோம். அப்போ நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு பத்திரிகையாளராக நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிகிற விஷயங்கள் இதுக்குள்ளேயே இருந்தவங்களுக்கு தெரியாதா? அந்த வழக்கறிஞர்களுக்கு தெரியாதா? இதானே 1 ரூபா 2 ரூபா விஷயமா? சார்ஜ் என்னமோ பழி என்னமோ பார்த்தீங்கன்னா பல கோடிகள் ஊழல் பண்ணதா சார்ஜ். 150 கோடி 200 கோடி 500 கோடின்னு. அதுக்கு என்ன ஒரே ரீசன் தானாங்க, அசம்பிளிக்குள்ள முதலமைச்சர் என்ன பேசிட்டாருன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு பேசிட்டார். பார்ட்டி ஃபண்டுன்னு பேசின உடனே உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் வந்து டக்குன்னு எந்திரிச்சு எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சும்மாலாம் பேசக்கூடாது, எந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லுங்கன்னாரு. உடனே வந்து நம்ம முந்திரிக்கோட்டை பெரியசாமி ஒருத்தர் இருக்கார், யாருன்னா நம்ம ஆதவ அர்ஜுனா அமைச்சர், அவர் உடனே எந்திரிச்சு எந்த பார்ட்டி நாங்கள் சொல்லவே இல்லையே, பார்ட்டி ஃபண்டுன்னு மட்டும் தானே சொன்னார் முதலமைச்சர், அதுக்குள்ளே நீங்கள் ஏன் தேவையில்லாமல் வரீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கும் எந்திரிச்சிட்டார் எதிர்கட்சி தலைவர். எந்திரிச்சு ஓகே முதலமைச்சர் 19 பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறாரு, எந்த பார்ட்டி யாருன்னு சொல்லுங்கள், நாங்கள் அதை சட்டப்படி சந்திச்சுக்கிறோம், உங்கள் தைரியம் இருந்தால் சொல்லுங்கள், பார்ட்டி ஃபண்டுனா ஆதாரம் இருக்கா சொல்லுங்கள், ஆதாரம் இல்லாமல் அடிச்சு விடாதீங்கன்னு சட்டசபையிலேயே திருப்பி அடிச்சிருக்காரு. திருப்பி அடித்தோன்னே அவமானம் ஆயிடுச்சு. எதிர்கட்சி தலைவருடைய அந்த உதயநிதியுடைய பேச்சு முதலமைச்சர் சப்பு விஜய்க்கு பெரிய அவமானமாக போச்சு. என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்ம முந்திரிக்கோட்டை பெரியசாமியும் முட்டு கொடுக்க வந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு, அதுவும் நடக்கலை. வேற யாராலையும் அது ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் மதுக்கடைகளில் மதுவை கொள்முதல் செய்யும் போது அந்த நிறுவனங்கள்கிட்ட அந்த எந்தெந்த நிறுவனம் மதுவை தயாரிக்குதோ அந்த நிறுவனங்கள்லாம் கொள்முதல் பண்ணிய வகையில் ஏராளமான பல கோடி ரூபாயை கட்சிக்காக நிதி வாங்கிட்டாங்கன்னு சொல்வதற்கான முயற்சியை இந்த அரசாங்கம் வேறு வகையில் செய்ய முயற்சி. அதுதான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையோட இந்த 2 நாளாக நடந்த சோதனைகள். ஒரு 41 இடத்துல சோதனை பண்ணாங்க இல்லையா, சோதனையில் எதுவுமே பிடிபடலை. செந்தில் பாலாஜி சொல்லிட்டார், இப்போதான் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, ஆனால் முன்னாடியே சொல்லிட்டார், எங்கள் வீட்டுக்கு வந்து சோதனைக்கு வந்தவங்க சோதனை போட்டாங்க, வெளியில் போகும்போது எங்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி இந்த வீட்டில் நாங்கள் சோதனை பண்ணிய வகையில் எங்கிட்ட எதுவும் கிடைக்கல, நான் ஒரு லெட்டர் வச்சுக்கிறேன், நீங்கள் ஒரு லெட்டர் வைங்கன்னு கையெழுத்து போட்டு எதுவுமே இல்லைன்னு லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை அங்கே சோதனை பண்ணி ஒன்றும் கிடைக்கல. அப்போ ஒன்றுமே கிடைக்காத ஒரு விஷயத்தில் 2021லேருந்து 25 வரையும் ஊழல் செய்ததாக வழக்கு போடுவது அரசியல் வழக்கை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி வழக்கு தான். இது தாவேக அரசாங்கத்துக்கு, குறிப்பாக முதலமைச்சர் சப்பு விஜய்க்கு யார் இந்த ஐடியாலாம் கொடுக்குறாங்க, யார் இந்த மாதிரியான தவறான ஒரு விஷயத்தெல்லாம் அவர் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே கன்னிங் ஃபிலோவாக மாறி போயிருக்காரு. ஒரு ஹீரோவா, அழகா, ஒரு ஸ்மார்ட்டா, ரொம்ப அப்படியே இந்த மூஞ்சையே பார்த்து அப்படியே ரசிக்குதுங்க. இந்த கன்னிங்காக இருக்கிறார் இல்லையா, இப்போ அப்படியே வெறி கொண்டு திமுக மேலே பழி உணர்வோடு, பழிவாங்கும் உணர்ச்சியோடு காலையில் ஏஞ்சிருந்து ராத்திரி படுக்கிற வரை எவனை பிடிக்கலாம், திமுக எந்த மந்திரி மேலே என்ன வழக்கு போடலாம், நமக்கு அதிகாரம் இருக்குது, பிடிச்சி உள்ளே போடுவோம், எவனையாவது 4 பேரை பிடி. ஏன்னா இதே மனநிலையோடு தான் முதல் முறையாக ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தப்போ கருணாநிதியை பிடிச்சி உள்ளே போடணும், என்ன வழக்கு என்னாலும் எனக்கு முக்கியம் இல்லை, நான் அவரை அரெஸ்ட் பண்ணணும், அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும், எனக்கு அவர் கத்துற சத்தம் வேணும், அந்த மாதிரி கொடூர எண்ணத்தோடு அந்த அம்மா நள்ளிரவில் போய் கைது பண்ணிச்சு. அவள் வந்து உள்ளாடை கூட அணிய விடாமல் அவர் கைது பண்ணாங்கலாம் சொன்னாங்க. அந்த வழக்கு மேம்பால வழக்கு, 10 மேம்பாலங்கள் கட்டியதில் ஊழல்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு பண்ணி வழக்கு பதிவு செய்து அவரை இரவோடு இரவாக கைது செய்து போய் வந்து சென்ட்ரல் ஜெயிலில் அடைச்சாங்க. அப்போ வந்து சென்ட்ரல் ஜெயில் வந்து இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ தான் புழல் போயிடுச்சு. அப்போ நான்லாம் இரவு பணியில் இருக்கேன். இப்போ ஒரு நாளிதழில் இரவு பணியில் இருக்கேன். பயங்கர கலவரமாக இருந்துச்சு. அதெல்லாம் நேரில் பார்த்த விஷயங்கள் அதெல்லாம். ஸோ அந்த சம்பவங்கள் நடந்து அதன் பிறகு அவர் வந்து ஜாமீன் மனு போட்டார். ஜாமீனில் வெளியில் வந்துட்டார். உடல்நிலை காரணம் பல்வேறு விஷயங்களால் அவரை வெளியில் விட்டுட்டாங்க. அவர் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்த பிறகு அவர் மரணம் அடைந்த நாள் வரைக்கும், ஏன்னா அவர் இப்போ இறந்து போயிட்டார், அவர் மீது ஊழல் வழக்கு, அவர் மீது நம்ம திமுக தலைவராக இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட பல பேர் மீது அங்கே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் நான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இன்னைக்கு வரைக்கும்
அந்த மேம்பால ஊழல் வழக்கில் ஒரு சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணக்கூட ஆதாரம் இல்லாமல் முடங்கி போன வழக்கு அது. வழக்குன்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான், அது கைவிடப்பட்ட வழக்கு அது. ஏன்னா அதில் எந்த எவிடன்ஸும் இல்லை. இன்னைக்கு அந்த 10 கலைஞர் கட்டிய 10 மேம்பாலங்களில் தான் இன்னைக்கு பல பேரும் சாலைகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. போக்குவரத்துக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த சாலைகள், அந்த மேம்பாலங்கள். திமுக மேலே தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க ஆதாரங்கள் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. இதே மாதிரி தான் காங்கிரஸ் மீது பெரிய ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து மிகப்பெரிய ஊழல், இந்த நாட்டையே புரட்டி போடுகிற ஊழல்னு 1,70,70,000 கோடி ஊழலை சொன்னாங்க. அப்படி சொல்லி பொய் சொல்லி திமுக மீது காங்கிரஸ் மீது பெரிய ஊழல் கரை இருக்குன்னு சொல்லி தான் மோடி அரசாங்கம் பதவிக்கு வந்துச்சு. வந்த அந்த நாளிலிருந்து 2014 மே மாதத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏராளமான ஊழல்களை, ஏராளமான ஏழ்றைகளை, ஏராளமான அயோக்கியத்தனங்களை பாஜக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் காங்கிரஸ் மீது ஒரு ஊழல், ஒரு கவுன்சிலர் கூட பிடிக்கல இது வரைக்கும், இந்த ஊழலை செஞ்சிருக்காரு இவருன்னு. இதே மாதிரி தான் திமுக மேலேயும் ஒரு ஊழல் கூட இது வரைக்கும் நிரூபிக்கப்படவே இல்லை. குற்றச்சாட்டாக சொல்லுவாங்க நிறைய. இப்போ செந்தில் பாலாஜி மீது வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க பாருங்க. அவர் வந்து வேலை வாங்கிறதுக்கு காசு வாங்கி ஏமாத்தினாருன்னு அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. அப்புறம் அந்த வழக்கு வந்து அவர் கொடுத்துட்டார், திருப்பி ஏதோ பண்ணாருனாங்க. பட் வாங்கினாரா கொடுத்தாரான்னு நமக்கு தெரியாது. அந்த வழக்கும் நீர்த்து போன வழக்காக மாறி போச்சு. அப்புறம் டாஸ்மாக் ஊழல்னாங்க, மின்சாரத்துறையில் ஊழல், கொள்முதல் செஞ்சதில் ஊழல், என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, ஏராளமாக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ கடைசியாக டாஸ்மாகில் கொள்முதல் பண்ணதில் இடி போட்ட வழக்கில் இடி அவங்க ஒரு கவுண்டர் பெட்டிஷன், கவுண்டர் அஃபிடவிட் ஒன்று போட்டாங்க. அதாவது கூடுதலாக சப்மிட் பண்ணப்பட்ட அந்த அஃபிடவிட்டில் அவங்க குறிப்பிட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் இங்கே சோதனைக்கும் வழக்கு பதிவு செய்வதற்கும் முகாந்திரமாக இருக்குன்னு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அதுதான் பல பிரிவுகள் கீழே போட்டிருக்காங்க. 2025 வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்போ அந்த வழக்கே மாறுது. அது 2021 23 வரைக்கும், இவங்க 2021 25 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களை குழப்புகிறதுக்கும் திமுக ஊழல் கட்சின்னு சொல்வதற்கும், பார்த்தீங்களா மக்களே இவங்கெல்லாம் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிறோன்னு பொதுவாக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் விஷயத்தை எடுத்து அரசியல் ரீதியாக பழிவாங்க உணர்ச்சியை செய்வதற்கான வேலையை தான் தாவேகா செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இதோட அடுத்த கட்ட நகர்வு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கிற விஷயம், நிச்சயமாக இதற்கு ஒரு அடுத்த பதிலை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லும். ஏற்கனவே ஒரு முறை கொட்டு வச்சிருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு ஏற்கனவே பல முறை கொட்டு வச்சிருக்கு. இப்போது மீண்டும் தாவேகா அரசாங்கம் இதை எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்க போல செந்தில் பாலாஜி போயிருக்காரு, தாவேகா போட்ட வழக்கு சம்பந்தமாக செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். பொறுத்திருப்போம், அவங்க இந்த கேஸை எடுத்திருக்காங்க, பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பல பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளை போடுங்க. நன்றி, வணக்கம்.